வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கல்லீரல்ல நிறைய பேருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும். முக்கியமா வந்து ஹெப்படைட்டிஸ் பி. இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது வந்து முக்கியமா வந்து நம்ம கல்லீரல்ல தான் வந்து பாதிக்கும். ஹெப்பா அப்படின்னாலே நமக்கு லிவர்னு அர்த்தம். ஸோ ஹெப்படைட்டிஸ்னா இன்ஃபிளமேஷனும் உண்டு பண்ணும் இந்த வைரஸ். முக்கியமா இது வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அம்மாட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிற டைம்ல வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பிளட் எக்ஸ்போஷர்ஸ்னால ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா வந்து இன்ஜெக்ஷன்ஸ்னால வந்து உங்களுக்கு ஒரே ஸ்டெர்லைஸ்டா இல்ல இன்ஜெக்ஷன்ஸ், டிஸ்போசபிள் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் முக்கியமா வந்து ரத்தம் வந்து ஏத்துறாங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா, அந்த ரத்தம் வந்து யார்கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அதுக்கு வந்து முக்கியமா அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்கா, ஹெச்ஐவி இருக்கா, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க. அதுல வந்து ஏதாவது வந்து மிஸ் ஆயிருந்தது, ஏதாவது ஸ்டெர்லைஸ்டா இல்ல உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் பி வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து எந்த மாதிரி வந்து தொந்தரவு இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் வந்து உள்ள போய் அந்த லிவரை தான் பாதிக்கும். சோ அதனால வந்து நிறைய வந்து வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், உடம்பு வலி இருக்கும், யூரின் வந்து ரெட்டா போகும், ஸ்கின்ன வந்து ஒரு எல்லோயிஷ் கலரா வந்து மாறுற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து வயிறு வந்து வலி, அந்த லிவர் இடத்துல வந்து பயங்கரமா வலி இருக்கும், வயிறு வலியும் சேர்த்து இருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து டக்குன்னு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து வைரஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. பிளட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க. இந்த வைரஸோட லோடு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது, அதுல எதுவும் பாசிட்டிவா இருக்கா ஃபர்ஸ்ட் அந்த வைரஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது சோ அந்த வைரல் லோட வச்சு இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. மைல்டா இருக்கா, ரொம்ப சிவியரா வந்து இவங்களுக்கு அட்டாக் ஆயிருக்கா அந்த டிஎன்ஏ வைரஸ் அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 60 days ஒரு 80 daysக்குள்ளே இது வந்து உங்களுக்கு சரியாகணும். இது வந்து அந்த வைரல் லோடு வந்து கம்மியாகணும். சில பேருக்கு அது கம்மியாகாம சில பேர் வந்து அந்த லிவர்லயே சில பேருக்கு வந்து தங்கிடும். அப்பப்போ மட்டும் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து திடீர்னு மட்டும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பெயின் வந்து உருவாகும். உங்களுக்கு லிவர் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். சோ இது வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, எவ்ரி ஒரு 2 months or 3 months வந்து இந்த வைரல் லோடு டெஸ்ட் எடுக்கும் போது எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. சோ அதை வச்சுதான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கு அப்படின்னு. கூட இருக்கிறவங்க வந்து ஒரே வந்து சாப்பாடை வந்து ஒரு தட்டை வந்து யூஸ் பண்றதோ அந்த மாதிரி இதெல்லாம் பரவாது. முக்கியமா பிளட் ரிலேட்டடா அந்த சலைவா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலியமா தான் இது வந்து பரவும். சோ இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய்ஃப்க்கு இருக்குதுன்னா ஹஸ்பண்ட்ஸ்க்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட்க்கு இருந்ததுன்னா ஒய்ஃபுக்கு வந்து த்ரூ செக்ஷுவல் பரவுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மூலியமா பரவாது. ஆனா குழந்தை பிறக்கும் போது அந்த டைம்ல உள்ள அந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் எக்ஸ்போஷர்னாலயோ பிளட் எக்ஸ்போஷர்னாலயோ இது பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அது மூலியமா பாத்தீங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் வந்து ரொம்ப இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப வைரல் முக்கியமான கல்லீரலே பாதிக்கிறனால இது கிரானிக்கா ரொம்ப நாளைக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு 6 monthsக்கு மேலேயே இருக்கும். வைரலோட ஒவ்வொரு தடவையும் எடுப்பு பார்த்தோம்னா ஒரு மாடரேட் சிவியர் இருக்கு அப்படின்ற மாதிரியே காமிச்சிட்டே இருக்கும். சோ அந்த ஹெப்படைட்டிஸ் வந்து நம்ம வந்து சரி பண்ணாம வந்து இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னும் ரொம்ப முத்தின ஸ்டேஜுக்கு ஹெப்படைட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிரோசிஸ் ஆகும். அந்த லிவரே கல்லீரலே சுருங்கிடும். அதே மாதிரி லிவர் கேர்சினோமா அப்படின்னு சொல்லுவாங்க, கேன்சர் வருது. இந்த லிவர் கேன்சர் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வேற என்ன மாதிரி தொந்தரவு எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி நிறைய வரும். ரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் வந்து இன்ஃபிளமேஷன் ஆயிடும். அங்கங்க வந்து அந்த ரத்த நாளங்கள் வந்து நமக்கு வந்து பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே வந்து ஹோமியோபதியில ரொம்ப நல்லா வந்து சரி பண்ண முடியும். முக்கியமா வந்து அந்த வைரல் லோட வந்து நான் டிடெக்டபிள் ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். நான் டிடெக்டபிள் ரேஞ்சு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வந்து எனக்கு ஹெப்படைட்டிஸே இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லேட்டன் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து நம்ம நான் டிடெக்டபிளா இருக்கு, அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. சோ சிம்டம்ஸ் எல்லாமே இருக்காது. பட் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இம்யூனிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னா திரும்பி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஏதோ 1-2 வைரஸ் வந்து லேட்டன்ட்டா ஒரு தூங்குற நிலைமையில இருந்தாலும் அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா தொடர்ச்சியா வந்து அவங்க எடுத்துட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு சிவியர் கேசஸா ஹெப்படைட்டிஸ் பில இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து நான் டிடெக்டபிள் ரேஞ்சுக்கு ஹோமியோபதியில நம்ம கொண்டு வரலாம். எதனால ஹோமியோபதி இதுல பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னாலும் நமக்கு வந்து வயிறுல இருந்து லிவருக்கு தான் போகும் டைஜஷன் ஆகுது. ஆனா ஹோமியோபதி மருந்து வந்து நம்ம நாக்கிலேயே வந்து கரைஞ்சிரும் மாத்திரை. சோ அதனால உங்களுக்கு லிவர் வந்து அஃபெக்டே ஆகாது எந்த மூலியமாவும். சோ லிவருக்கு ஏத்த மாதிரி நமக்கு மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால இதுவும் நல்லா பூஸ்டப் ஆகி நல்ல எனர்ஜெட்டிக்கா ஆகி லிவரும் உங்களுக்கு நார்மல் ஸ்டேஜ்க்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால ஹோமியோபதி மெடிசன் ஹெப்படைட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.